இந்தியாவுல டாக்ஸி சேவைகள்ல தனியார் நிறுவனங்கள் தான் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. பெரிய பெரிய நகரங்கள்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடங்களுக்கு போகணும் அப்படின்னா ஓலா, ஊபர், ராபிடோ இந்த மாதிரியான ஆப் தான் நம்ம நம்பி இருக்கோம். ஆனா இவங்க எல்லாருமே பீக் ஹவர்ஸ்ல டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி கட்டணங்களை தாறுமாறா உயர்த்துறாங்க. இதனால பீக் ஹவர்ஸ்ல டாக்ஸில போகணும் அப்படின்னா நம்ம மற்ற சமயங்களை விட கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். இது போக சில சமயங்கள்ல ஓட்டுநர்களும் அதுல காற்று தொகையை விட கூடுதலா நம்ம கிட்ட வசூல் பண்றாங்க. கேட்டா நீங்க கொடுக்கறதுல தான் எங்களுக்கு கமிஷன் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பொதுமக்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுதுங்க. மத்திய அரசின் சார்பா நாடு முழுக்க பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு சேவை அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இருக்கு. இப்போ இந்த செயலி சோதனை முயற்சியில தான் இருக்கு. முதல் கட்டமா நவம்பர் மாசத்துல டெல்லியிலிருந்து அதிகாரப்பூர்வமா இந்த ஆப் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. முதல் கட்டமா சுமார் 500 ஓட்டுநர்களும் பின்னாடி நாடு முழுக்க டிசம்பர் மாசத்துக்குள்ள 5000 டாக்ஸி ஓட்டுநர்களும் இந்த ஆப்ல இணைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு இத நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசுடைய மின் ஆளுகை பிரிவு மற்றும் கூட்டுறவு துறையால இந்த பாரத் டாக்ஸி சேவை செயல்படுத்தப்படுது. ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற தனியார் செயலிகளுக்கு போட்டியா இது இருக்கும் அப்படின்னும் முறையான டாக்ஸி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னும் சொல்றாங்க. தனியார் நிறுவன செயலிகளை போலவே ஓட்டுநர்கள் இதுல ஒவ்வொரு ரைடுக்கும் கமிஷன் செலுத்த வேண்டியது கிடையாது. அவங்க மாசம் மாசம் ஒரு சந்தா தொகையை செலுத்திட்டு பாரத் டாக்ஸி ஆப்ல இணைஞ்சுக்கலாம். இந்த ஆப்ல வரக்கூடிய ரைடுகள்ல வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய முழு தொகையும் ஓட்டுநர்களுக்கே போகும். சோ இது முழுக்க முழுக்க ஓட்டுநர்களுக்கு ரொம்ப பெரிய லாபம் தாங்க. வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் கட்டணத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னும் பீக் ஹவர்ஸ்ல கூட கூடுதல் கட்டணங்கள் இருக்காது அப்படின்னும் அதிகாரிகள் சொல்றாங்க. சோ முதல்ல டெல்லியில தொடங்கி பின்னாடி மும்பை, புனே, லக்னோ, ஜெய்ப்பூர், பெங்களூர், சென்னை அப்படின்னு பல நகரங்களுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. 2026 மார்ச்சுக்குள்ள இந்தியாவின் எல்லா மெட்ரோ நகரங்களையும் பாரத் டாக்ஸி சேவை பயன்பாட்டுல இருக்கும் அப்படின்னும் அதிகாரிகள் சொல்றாங்க. 1 லட்சம் ஓட்டுநர்களை இதுல இணைக்கவும் முடிவு பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு கூட்டுறவு அமைப்பா செயல்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த பாரத் டாக்ஸி சேவையில ரெண்டல், லோக்கல் டிரான்ஸ்பர், அவுட் ஸ்டேஷன் அப்படின்னு 3 சேவைகளை பெறலாங்க. ரெண்டல் அப்படிங்கிறது ஒரு காரை 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம வாடகைக்கு எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறது. அதாவது ஒரு நகரத்துல இருந்து மற்றொரு நகரத்துக்கு பயணம் செய்வதற்கான சேவையை வழங்குறது தான் இந்த அவுட் ஸ்டேஷன். சோ ஒரு நகரத்துக்குள்ளேயான பயணத்திற்கான ஆப்ஷன் தான் லோக்கல் டிரான்ஸ்பர். நிச்சயமா மத்திய அரசுடைய இந்த முடிவு மக்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சோ மத்திய அரசுடைய இந்த முடிவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.